தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தனியார் பள்ளிகளுக்கு நிகராக திருவண்ணாமலையில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சதீஷ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நீங்க இந்த திருவண்ணாமலை மாவட்ட அங்கன்வாடியில எவ்வளவு இருக்குது, எவ்வளவு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, இது போன்ற இந்த அங்கன்வாடி மையத்தை மேம்படுத்தணும் உங்களுக்கு எப்படி நடத்துறது? ஆக்சுவலா குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கிறது கருவிலேயே ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்காக தான் அங்கன்வாடி மையங்கள் நம்ம அந்த காலகட்டத்தில இருந்தே ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். 2 வயதுல இருந்து 6 வயது வரைக்கும் அந்த குழந்தைங்க வெளியே வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற சூழல்ல அவங்களுடைய வளர்ச்சி ஏற்படுது. அப்ப நம்ம வீட்டிலேயே வச்சிருந்தோம்னா அதுக்கு ஏற்ற அறிவை புகுத்துற அளவுக்கு தாய் தந்தையர்களிடமோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ எந்த விதமான அந்த டைமும் இருக்காது. பிளஸ் அதுக்கான அறிவும் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் செயல்பாடுகளை சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கிற போது அதற்காகவே பயிற்சி பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி மையம் செயல்படுது. இப்படி செயல்படுற இந்த மையத்துல எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வந்து விட்டுட்டா அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சியும், அது ஒரு 5 வகையான வளர்ச்சி நம்ம சொல்றோம், அந்த வளர்ச்சி அனைத்துமே அவங்களுக்கு கிடைச்சிரும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த அங்கன்வாடி மையம் சிறப்பாக இருக்கு. இதே போன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிக்கு நிகராக அந்த பெற்றோர்களுடைய அந்த போக்கு மாற வேண்டும். அரசு பள்ளிகளிலேயும் அரசு அங்கன்வாடி மையம் தரமான ஒரு கல்வியும் தரமான ஒழுக்கமும் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த அங்கன்வாடி மையம் உறுதி செய்துள்ளது. இந்த அங்கன்வாடி மையத்தை இதே ஒரு முன்மாதிரியானது என்பதுதான் சொல்ல வேண்டும்.